அதனால தான் வந்து ஒரு நல்ல ஞானியை ஒரு தேசம் கண்டறியறதுல ரொம்ப குழப்பம் முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு ஞானியை கண்டறிஞ்சிட்டாவே போதும், அங்கேயே சக்சஸ், ஜெயிச்சாச்சு. இல்லைங்க, கண்டறிஞ்சிட்டா போதுங்க, பார்க்க வரலனாலும் அந்த விஷயத்துக்குள்ள இருக்கணும். ஏன்னா நீங்க நினைக்கிறது என்னன்னா, ஒரு நல்ல ஞானின்னு ஒரு சொல்றாங்க, நான் பார்த்துட்டேன் போதுன்னு அப்படி போயிடுறது பேர் அது கிடையாது. என்ன படமா தெரியுதா அப்படின்ட்டு போற அது இல்லைங்க. நல்ல ஒருத்தரை கண்டறிந்து அவரை உணர்ந்து அதை வந்து பயணிக்கணும். அவரு கூட பயணிக்கணும்னா கூடவே வந்து பைய தூக்கிட்டு அலையிறது கிடையாது, வீட்டில் இருந்தாவே பயணிக்கிறது தான். புரியுதா? நீ உன் பிள்ளையோட போனாலும் என்னுடைய அலைவரிசை உன் கூட தான் பயணிக்குது. புரிஞ்சிருச்சா? அப்புறம் ஏன் என்னோட நீ பயணிக்கணும்னு நினைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இடைவெளி இல்லை உனக்கும் எனக்கும். எப்போ பிரிஞ்சோம் நம்ம? சூலமும் வந்து பேசிக்கணும்னு ஏன் பிரியப்படுற? நீ ஏன் ஆசைப்படுற? நீ ஏன் காதலிக்காத, முதல்ல நிறுத்து அதெல்லாம். புரியுதா? ஃப்ரீக்வன்சி என்ன அதை பாரு, அதோட பயணி, அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? நம்ம என்ன இங்கேருந்து சாக்கில் கட்டியா வந்து இந்த அங்கே போயிட்டு இருக்கேன், நம்ம ஃப்ரீக்வன்ஸை எடுத்துட்டு போறோம் நம்ம தானே உண்மை தத்துவம். அது கொஞ்சம் எனக்கெல்லாம் ஏகப்பட்ட இடத்துல பெரிய சவாலாக இருக்கு. உங்ககிட்டையும் இருக்குது, நீங்க சொல்ல மாட்டீங்க, அதை நீங்க மறைச்சிடுவீங்க. நான் வெளிப்படையா சொல்றேன். இல்லை, மனிதனா பிறக்கிறது சவால், தன்னை ப்ரூவ் பண்றது அடுத்த சவால். எல்லா இடத்துலையும் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. என்ன மாதிரி ஆளுக்கே கட்டாயம் இருக்கு. ஒரு ப்ரெஷரை நீங்க ஏற்படுத்திடுவீங்க. புரியுதுங்களா? ஒரு நிர்பந்தத்துக்குள்ளதான். அப்படி நிர்பந்தத்தில் பணி செய்யக்கூடாது. கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தியானமா இருக்கட்டும், நிர்பந்தத்தில் செஞ்சா அது சரியா இருக்கும். அது இயல்பா இருந்தாதான் சரியா இருக்கும். நிர்பந்தம் தான் சரியா இருக்காது. புரியுதுங்களா? இப்ப தீட்சைங்கிறது தானா கிடைக்கும். கேட்டா அது பேர் தீட்சையே கிடையாது. அவர் கொடுப்பாரு, ஆனா அவர் என்ன தீட்சை கொடுத்தாருன்னு தெரியுமா? அது ஒண்ணு இருக்குல்ல, அதான் வேறு. அப்ப கேட்காம ஒண்ணு கிடைக்குது பாருங்க, தான் உலகத்திலே உயர்ந்து. இந்த இடமே தெரியல, படுத்து கிடந்தோம், போடான்னு இதான் உயர்ந்தது. என்ன யாருன்னே தெரியல, எங்க போடா, அதுதான் உயர்ந்தது. தானா நடக்கணும். நீங்க திடீர்னு பார்த்தேன் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாங்க, காலையில இவர்கிட்ட கேட்டேன் போகணும்னாங்க. 2 முடிவா இருந்தது, காலையில எழுந்திரிச்சு கிளம்பி வந்துட்டு. 2-3 விஷயம் இருக்கு. ஒருத்தர் நல்ல சரணாகதி அடைஞ்சிட்டா அவரை தானா தூக்கிட்டு வந்துடும், தானா வழி நடத்தும். அதே நேரத்தில் ஒரு ஆன்மா இந்த நேரத்துக்குள்ள அது வந்து பிரபஞ்சத்தை நோக்கி தியானத்தை நோக்கி போகணும்னா இராணுவமே தடுத்தாலும் தடுக்க முடியாதுங்க. புரியுதா? நிறைய பேர் கதறாங்க, என் ஒய்ஃப் வந்து எனக்கு தடையா இருக்கிறாங்க, என் கணவர் தடையா இருக்காங்க. தடையெல்லாம் இருப்பாங்க தான், ஆனா உனக்கான டைம் வந்துருச்சுன்னா யாரும் தடையா இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். நான் என்னுடைய விஷயங்கள்லாம் பிடிச்சிட்டாவே போதும், ஆனா அதை வந்து பார்க்க மாட்டாங்க. அதை வந்து ஒரு காணொலியை கேட்டுட்டு ஒரு ஆலோசனை பண்ண மாட்டாங்க. ஒரு காணொலியை கேட்டு ஒரு 25 நிமிஷம் உட்காந்து அதுக்குள்ள இருக்கிற அந்த மெயின் விஷயம் என்ன அப்படின்னு வந்து பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் அது. அப்போ எனக்குள்ள நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஆரம்பத்தில் நான் தியானம் பண்ணும்போது பெரிய நெருக்கடி. அப்போ நான் தியானம் பண்ணும்போது நிறைய பேர் என்னை மறந்துடுறாங்க. என் ஞாபகம் வந்தால் தானே என்னை தொந்தரவு பண்ணுவாங்க. அங்கே ஒருத்தர் அவன் உட்காந்தானா நின்னானா அவன் போயிடுறான் அவன்கிட்ட. அப்போ அதனால எனக்கு என்ன ஆகுது, அவன் தொந்தரவுலேருந்து நான் விடுபடுறேன். புரியுதா? இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் இருக்கு, ரொம்ப விசேஷமான கதாபாத்திரங்கள், எல்லாம் நான் ஸ்டாப்பாக பேசக்கூடிய கதாபாத்திரங்கள், எல்லாம் வித்தியாசமான கதாபாத்திரங்கள். இந்த கதாபாத்திரங்கள் அவ்வப்போது என்னை மறந்துருங்கல்ல, மறக்கடிக்கப்பட்டோ வச்சிருக்கு பிரபஞ்சம். அப்போ அதனால என்ன பண்ணுவேன், எனக்கு தியானம் கிடைக்கும்.
அப்போ 5 கதாபாத்திரத்தையும் தூர தள்ளி விட்டுட்டு என்னை இமயமலையில் உட்கார வச்சு தியானம் கொடுக்கல கடவுள். அந்த விசேஷமான 5 கதாபாத்திரத்துக்குள்ள நடுவுக்குள்ள வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே தான் தியானம் கொடுத்துச்சு. ஒரு பாயில இப்படி 3 பேர் படுத்திருப்போம், அங்கிட்டு 3 பேர் படுத்திருப்போம். இதுக்குள்ளே நான் படுத்துக்கிட்டே தியானம் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு 1 மணிக்கு உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அது எந்திரிச்சிச்சிங்கன்னா பேய் மாதிரி ஏன் அப்படி உட்காந்துருக்காருன்னு சொல்லிடுங்க. அந்த கதாபாத்திரங்கள் தன்னை மறந்து தூங்குனா தான் நான் தியானம் பண்ண முடியும். அதுங்களுக்காக பாலில் தூக்க மாத்திரையா நான் போட முடியும்? அப்போ இதெல்லாம் யார் செய்யறா? நானா செய்கிறேன்? இதெல்லாம் எப்படி நிகழுது? சில கதாபாத்திரத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதான் நான் ஸ்டாப் கதாபாத்திரம்னு சொல்லிட்டேன். வீடை கழுவணும், துணி துவைக்கணும், சாப்பிடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நான் ஸ்டாப் கதாபாத்திரங்கள். இந்த கதாபாத்திரங்களை நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. காலையில் எழுந்திரிச்சவங்க விளக்கமரோட தான் இருக்கும், சாயந்தரத்துலையும் விளக்கமரோட தான் இருக்கும், தூங்கும் போதும் விளக்கமர பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், கிராமங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கிட்டையும் ஒரு 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 இது இருக்கும். அப்போ அந்த இடத்துக்குள்ள எப்படி நீங்கள் உயர்ந்த செயலை செய்ய முடியும்? நான் செஞ்சேன் செய்ய எப்படிங்க விடும்? இப்போ இங்கே உட்காரோம் பேசுகிறோம், இங்கே பேசும்போது இந்த இடத்துக்குள்ளே இருக்க சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, அப்போ அங்கே எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்? அப்போ அதில் ஒருத்தரை எப்படி பிரபஞ்சம் வழி சூட்சமத்தில் காப்பாற்றப்படுது? அப்போ இந்த செயலை நீங்கள் எல்லாம் கிளியராக பிடிச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஓ குருநாதா வந்துரு, என் மாமியா கத்திக்கிட்டு இருக்கா, ஓ குருநாதா வந்துரு, என் புருஷன் எனக்கு சண்டைக்கு, இதெல்லாம் இல்லைங்க. ஓ குருநாதா ஆ குருநாதெல்லாம் வேண்டாங்க. அங்கே தானாக நிகழுங்க. அது உண்மையான தியானத்துக்கிட்ட வருவாங்க, இறைவன் சிவனே வருவாங்க. அதுங்கிறத நான் சொல்கிறேன், வந்தான்னு சொல்கிறேன். அதான் மாற்றங்கிட்டேன், அதான் சேஞ்சு, அதான் மாற்றம், அதுதான் சேஞ்சு. அப்போ தங்கத்தட்டுலாம் நமக்கு கிடைக்காதுங்க. அந்த அந்த வாழ்க்கைக்குள்ள நீ வந்து மேம்படும். அது எப்படி மேம்படுவான்னா, உன்னை மறந்துடுவாங்க, தொந்தரவு பண்ண மாட்டாங்க, சண்டை போடுவாங்க, சண்டை கம்மியாக போடுவாங்க. குடும்பத்துக்கு மேலே பொறுப்பு இருக்கா, நீ இப்படியே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளைக்கு சொல்லாமல் 5 நிமிஷம் சொல்லுவாங்க. நம்ம உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு வேலையை கொடுத்துருவான். என்ன வேலை கொடுத்துருவான்னா, பரபரப்பாக கொடுத்துருவான். வீட்டை கூட்டிகிட்டு இருந்தாங்கல்ல, தெருவை கூட்ட விட்டுருவான். 3 மணி நேரமாக பேசிக்கிட்டு தெருவை கூட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே தியானம் முடிஞ்சு போயிருமே. சோர்ந்து போய் விளக்கமத்தை எடுத்துகிட்டு கீழே போட்டு கொஞ்சம் வரகாப்பியை கொடுப்பான்னு உட்காந்துருங்க. நம்மளும் போய் கூட வரகாப்பியை குடிச்சிட்டு கம்பெனி கொடுத்துட்டு உட்காந்துருவோம். அவ்வளோதான், தியானம் முடிஞ்சிருச்சு. அங்கே அதுக்கு கூட்டுற வேலை முடிஞ்சிருச்சு, இங்கே எனக்கு தியானம் முடிஞ்சிருச்சு. அப்போ அங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவ்வளோதான் விஷயம். இதுதான். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு பிரத்யேகமாக ஒரு இடத்தை அமைத்து புளித்தூளை போட்டு சாம்பிராணியை போட்டு வீட்டில் யாரும் தொந்தரவு பண்ணாமல் எனக்கு ஒரு ரூமில் தியானம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுறதா? இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் கிடைக்காது. சாம்பார் சாதம் அங்கே ரெடியாக ஆகிட்டு இருக்கோம் அடுப்பில், இங்கே பிள்ளைங்க கத்தோம், எல்லாம் நடக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு கேப்பில் ஒரு டயத்துக்குள்ள அப்படி பண்ணாதான் அது வேற ஒரு வடிவத்துக்குள்ளே வரும். நமக்கேற்ற மாதிரி எல்லாம் எதுவும் நிகழாது. அதை நம்ம வந்து உணர்ந்துக்கணும். அது எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில இடங்கள்ல அது நடந்து சவால் இருக்க தான் செய்யும். சில விஷயங்கள் நடக்கிறது வந்து நம்மளுக்கு பிரபஞ்சமா அது நல்ல செயல் தான். அதான் நம்ம வந்து எல்லாரும் கொடுங்க. அது ஒரு நல்ல செயல், அது ஒரு நல்ல வடிவம். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு மாற்றங்கிறது தானாக நிகழும். அதை வந்து நிர்பந்தம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அது புரியாது நிறைய பேருக்கு. அதோடைய உண்மை தத்துவங்கிறது அவங்களுக்கு புரியாது. புரியுங்களா? இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம இருப்போம், ஒரு ரூமில் இருப்போம், நம்ம பாட்டில் பேசிக்கிட்டே இருப்போம். ஆப்போசிட்டில் எவனாவது இருக்கணும்ல. பக்கத்து ரூமில் இருக்கோம், என்ன அவர் பேசிகிட்டு இருக்காரு, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னா தெரியாது இல்லை. அப்போ ஒரு ஒரு சக்தி வந்து கேட்டுட்ருக்கோம், வெங்காயம் என்னடா அங்கே பேசிக்கிட்டே இருந்தான்னு கேட்டுருக்கோம். நானும் அங்கே பேசிக்கிட்டு இருப்போம். அது வந்து நம்மளே மறந்து பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ யாருக்கும் ஆளே இல்லாமல் இவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு ஒன்று இருக்குல்ல. இதே மாதிரி விவேகானந்தர் நடக்கும், ராமகிருஷ்ணன் நடக்கும், எல்லா பேருக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். பாதி நாட்கள் வந்து நல்ல தியானம் பண்ணீங்கன்னா ஆள் இல்லாமல் தான் பேசுவீங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் நிகழ தான் செய்யும். அது ஆப்போசிட்டில் ஒரு கேள்வியை கேட்கும், மிஸ்டர் என்ன மிஸ்டர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல. விவேகானந்தர்கிட்டே கேட்டிருக்காரு, சாமி நீங்கள் ரொம்ப நாளையாக சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்களே, யார்கிட்ட சாமி சிரிச்சிங்க? ரூமில் யாருமே இல்லை, அது இந்த கடவுள் இருக்காரே அப்படின்னு இருக்காரு அவரு.
இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் நிகழும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ தியானத்துக்குரிய எல்லாரும் அதை உணர்ந்து நமக்கு ஏற்ற மாதிரி பிரத்யேகமாக எதுவும் அமையாது. அமைச்சிருக்க பொருளை பெட்டராக்கணும், துரு பிடிச்சிருக்கிறத கொஞ்சம் மாற்றணும். அவ்வளோதான். இதுதான் புத்திசாலித்தனம். நம்ம மாறினா மற்றவங்க மாறுவாங்க. ஆமாம். மற்றவங்கள நீங்க மாத்துறது என்னன்னா உங்க தியானம் தான் மாற்றும். நீங்களா போய் மாறுங்கன்னா மாற மாட்டாங்கல்ல. நீங்க சாப்பிடுங்க, டீ மட்டும் கொடுங்க. இப்போ மற்றவங்க மாறினா, இப்போ இந்த முன் வரிசையில் எனக்கு சார்ந்த என்னுடைய ரொம்ப நெருக்கமாக என் கூடயே ஆரம்பத்தில் என்னுடைய உறவாக இருக்காங்கல்ல, அவங்க தானே முன் வரிசையில் உட்காந்துருக்கணும். அவங்க உட்காரல. அப்போ நான் அவங்களெல்லாம் மாற்ற ட்ரை பண்ணல. அப்போ அது அவங்க எப்போ வருவாங்களோ அப்போ தான் வருவாங்க. அவங்கள போய் நம்ம மாற்றலாம் கூடாது. மாற்றினா அவங்க கேட்குற ஒரே கேள்வி தான், இது பண்ணால் என்ன கிடைக்கும்? நான் பண்ணுறேன் தியானம், என்னோட பிரச்சனை தீர்ந்துருமா? அடுத்த கிறிஸ்டின் இதான். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பல இடங்களில் இந்த உடலை கரெக்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு தேவையானதை வாங்கிறதுக்கு தகுதியை பெற்றுட்டதுக்கப்புறம் என்னை அழைக்கிது. அப்போ தியானங்கிறது எவ்வளோ உன்னதமாக இருக்குங்கிறத பார்த்துக்கங்க. இதே தானே உனக்கும் எனக்கு என்ன சலுகையா என்ன? புரியுதா? இது வந்து நிதர்சனமான உண்மை. இதை பார்க்க மாட்டாங்கிறது நான் வருத்தப்படுறேன். என்னுடைய இது பயணம், டிராவல், ஆன்மீகம் இல்லை. அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, ஒரு பெரிய சீக்ரெட்டான ஒரு பொசிஷன் இருக்கு. அதுதான் விஷயம். ஒரு என்ன சொல்றான் வந்து ஒரு 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 ஞானின்னா, ஒரு ஒரு இந்த மாதிரி சந்திப்பு, இந்த மாதிரி உரையாடலே இயல்பா நடக்காதுங்கிறான். அந்த இறையோடைய அந்த அந்த உண்மை நம்பகத்தன்மையான அந்த செயல் இருந்தாதான் இந்த மாதிரி சந்திப்பு நிகழுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை எடுத்து பேசுறதுக்கான அனுமதியை அளிக்க மாட்டாங்க. புரியுதா? அது ரொம்ப முக்கியம். அப்போ இதுலேருந்து என்ன உங்களுக்கு ஒரு 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 விஷயம் கிடைக்கப்படுதுன்னா, இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ள என்னுடைய வார்த்தை மூலியமா உள்ளே போயிடும். ஒரு நாள் அவங்களுக்கு இந்த இடத்த பற்றி முழுமையாக அவங்களே வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது கூட அதை அப்படியே அசை போட்டு அது அப்படியே வெளியில் வரும். உங்களுக்கு வந்து அது வெளியில் சொல்லும். அவ்வளோதான் விஷயம். அந்த பதிவு இப்போ இது என்ன ஆச்சுன்னா, உனக்கும் அந்த இடத்துக்கு ஒரு தொடர்பு கிடைச்சிருச்சுங்கிறத நீ 2 வருஷத்துல தெரிஞ்சுக்கலாம், இல்லை 3 வருஷத்துல தெரிஞ்சுக்கலாம், இல்லை சில ஆண்டுகள்லையோ சில மாதங்கள்லையோ உனக்கு ஒரு நாள் தெரிய தொடங்கும். அவ்வளோதான் விஷயம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போய் உங்கள் ஸ்கூலில் போய் நேரம் கையெழுத்து போட்டு ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி அட்மிஷன் போட்டு விட்டுருக்கு. புரியுதா? அவ்வளோதான் விஷயம். நம்ம படித்து நீங்களாம் ஐஏஎஸ் ஆவீங்க, ஐபிஎஸ் ஆவீங்க, என்ன ஆவீங்க, லோக்கலில் இருந்து என்ன ஆவீங்கிறதுலாம் அது உங்களுக்கு அவங்களுக்கான விஷயம். இப்போ இங்கே உங்களுக்கு சேர்க்கப்பட்டாச்சு. ஒரு நாள் அந்த குழந்தை என்ன பண்ணும், தாய் தந்தை நம்மளை ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் தொந்தரவு பண்ணுறாங்கிறதுக்காக ஸ்கூலில் சேர்க்கப்பட்டேன்டா எல்லா குழந்தையும் நினைக்கும். ஏன்டா அப்பா அம்மா கொண்டாந்து இங்கே பள்ளிக்கூடத்தில் போட்டான்னு எந்த குழந்தையும் நினைக்காது. பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு தான் எல்லா குழந்தையும் சொல்லும். அப்புறம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் ஸ்கூல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் படிப்பு எதுக்கான்னு தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி தான் எதுக்குடா இருந்தாலும் அண்டாவை தூக்கிட்டு இங்கே வந்து உக்காந்தான், எதுக்கு இந்த வேலை நடந்துச்சுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்போ நீங்கள் உணரும் போது இதோட ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுன்னா, இதோட கிளை வந்து இந்தியாவில் 1000 இடம் இருக்கு. இது என்ன பண்ணுன்னா, எந்த கிளைக்கு உங்களை தள்ளணுமோ அங்கே தள்ளும். அது பிரான்ச்சு அதுக்கு தெரியும். நீ இப்போ உனக்கு இந்த ஆன்மாவுக்கு இது தேவைன்னா அந்த பிரான்ச்சுக்கு தள்ளி விட்டுரும், நீ அங்கே போ. அப்புறம் நீ என்ன எப்போ உன்னை நான் சந்திக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்போ உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி உனக்கு கூப்பிடும். இவ்வளோதான் விஷயம். இது எதுவுமே செயற்கையாக நடக்காது, இயற்கையாக நடக்கும். இப்போ இங்கே இருக்கிற எதுவுமே இப்போ உட்காந்துருக்க அத்தனை பேரும் நோ செயற்கை, இயற்கையாக. யாருன்னு பாதி பேர் முகம் கூட எனக்கு தெரியாது, அவங்கள சந்திச்சதோ போனதோ அந்த மாதிரி கூட. அப்போ அந்த இடத்துக்குள்ள நிகழணும், அவ்வளோதான். அவங்களுக்குள்ள என்னன்னா, எனக்குள்ள அப்படி கிடையாது. ஒருத்தர் குரு வர்றாரு, பார்க்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும், தீட்சை வாங்கணுன்ட்டுலாம் வரலாம். எனக்கு அது இல்லை. அந்த ஆன்மாவும் நம்ம ஆன்மாவும் சந்திக்கணும்னு ஒரு 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 கணக்கு. இந்த கணக்குக்குள்ள ஒரு செயல் வடி.
இப்போ அவங்க வெளிப்படையாக தாம்பாள தட்டை தூக்கிட்டு மாம்பழ கதை தான் அது. நான் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருவேன், ஒரு கனெக்ஷனையும் ஏற்படுத்தி கொடுத்துருவோம், உள்ளுக்குள்ளேயும் ஒன்று கொடுத்துருவோம். அது கொஞ்சம் லேட்டாக தான் தெரிய வரும், அவ்வளோதான் இது. ஆனால் அவங்க என்னன்னா வெளிமுகமாக எனக்கு ஒன்று கொடுத்துருக்கேன்னு சொல்லி கல் உடைக்கிற மாதிரி ஒரு பயிற்சியை கொடுங்க. காலையிலே உட்காந்துட்டு இதை பண்ணிக்கிட்டு ஏதாவது இந்த பக்கம் மூஞ்சில் ஏதாவது ஒன்று கொடுங்க, தலையில் ஏதாவது கவனத்தை வச்சு சொல்லுங்கள், இல்லை கையை இப்படி தூக்கிட்டு இருக்க சொல்லுங்கள், இல்லை காலை அப்படி தூக்கிட்டு இருக்க சொல்லுங்கள், இல்லை 108 தடவை அப்படியே நடந்து தவி அங்கே போகிற சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா குரு ஏதாவது வேலை கொடுத்துருக்காரு, நம்ம சித்தராயர்லாம் நினச்சிட்டு பண்ணுறாங்க. இல்லைன்னா நல்ல மனிதன் ஆகலான்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? சும்மா மரத்தடியில் படுத்து கிடந்த வந்தப்பா, எந்த பயிற்சியும் பண்ணாத வந்தப்பா அப்படியே மௌனம் ஆகிட்டான். பயிற்சி எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துலையும் தேவைப்படாதுப்பா, தேவைப்படுறப்ப தான் தேவைப்படும். புரியுதா? அந்த நம்ம கொடுத்துருக்கறதுல என்னன்னா அது ஒரு கரெக்டான முறைகளில் என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருப்போம். ஒரு மனிதனை தேவையில்லாமல் அலக்களிக்கிறதுல என்ன இருக்க போகுது? புரியுதா? அலக்களித்து என்ன கிடைக்க போகுது? நீங்க எல்லாருமே அதுதானே விரும்புறாங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு யோகா டீச்சரை கூட்டிட்டு வந்து ஞானம்னா என்னன்னு அவர் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஒரு யோகா டீச்சரை கூட்டிட்டு வந்து சொல்ல சொல்லியிருந்தாங்க. அந்த யோகா பண்ணிட்டு இருக்கவங்கள வந்து சொல்ல சொல்லியிருந்தாங்க. அவங்கள கேட்டால் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, காலையில சின்ன வெங்காயம் பழைய சோறு தின்னுட்டு இருக்காங்க, உடம்பு நல்ல ஹெல்த்தாக இருக்குங்க, சுவாசம்லாம் நல்லா, அப்படிதான் சொல்லுவாங்க. வேற எதுவும் அவங்க அடுத்த ஸ்டெப்பே சொல்ல மாட்டாங்க. புரியுதா? யோகா தியானங்கிறதெல்லாம் என்னன்னா வீட்டுக்குள்ளே இருப்ப, வீட்டுக்குள்ள இருப்ப, வீட்டில் இருக்கிற எந்த பொருளையும் நீ நேசிக்க மாட்ட. இதாண்டா தியானம். புரியுதா? தாய்க்கு ஒண்ணுன்னா என்ன செய்வ? ஒரு பிரபஞ்சத்துடைய ஒரு பொருளா இருந்து கடமையை தான் செய்வையா வஞ்சிய நீ மகனா செய்ய மாட்ட. புரிந்துருவ, உனக்கு தெளிஞ்சிடும். அதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சித்தர் வந்து எழுதுறான் அப்படின்னா அவன் உணர்ந்து எழுதுறான். எது எதோட கனெக்ட், எது எதோட பொருள், எது எதுக்கு தேவை, எது எதுக்காக கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறத அதோடைய உண்மையான செயல்படி. அதை எப்பயுமே நம்ம அவசியம் பார்த்துக்கணும்.